வந்து சிக்கன் 65 வந்து 1/2 கிலோ வந்து கறி எடுத்துருக்கான். வந்து இதை சின்ன சின்ன வந்து வெட்டி எடுத்துக்க போகிறான். நான் அப்படி தேவையான அளவுக்கு இன்னும் போடுங்கடா மிளகாப்படுத்தி வேறு லெவலில் இருக்குங்க நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருக்காண்டே அந்த வீடியோ. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். சரி வாங்க எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 வந்து 1/2 கிலோ வந்து கறி எடுத்துருக்கோம். இதை தான் வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கறி வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாங்க. கட்டாய் நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது ஊற்றிடலாம். இப்போ வந்து நல்லா அலசியாச்சு. இதை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் வந்து மசாலா வைக்கும்போது நல்லா இதுவாக இருக்கும். புளி ஓகே கறியை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கனால வந்து இதை சின்ன சின்ன வந்து வெட்டி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இந்த சைஸில் இருந்தால் ஓகே. இங்கே பாருங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மட்டும் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதை பிடிக்கிறேன், இதை வெட்டு. நான் அப்படி பிடிச்சிக்கிறேன். இதாங்க அப்படி வெட்டு. போடு போட்டு ஓகே. நீ சட்டி அப்போ தனியாக எடுத்து கறியை இலைக்கு நேரம் பிடி. இந்த கறி சட்டியாக இலைக்கு நேரம் பிடி. எலும்புடா அறுக்க மாட்டேங்குது. ஐயோ அந்த பேசுகிறேன். எடுத்து போடு எடுத்து போடு. எனக்கு வேண்டாம். கல்லீரல் குவாலிட்டி ஈரல் பிடிக்காது. வேறு என்ன ஈரல் பிடிக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கறி வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். முதல்ல வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு. என்னடா வெட்டலையா? தலவை திருப்பி போட்டா எங்கிட்ட வெட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறோம். நல்லது போதும்ல 1/2 கிலோவுக்கு. இங்கே நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து கரம் மசாலா கொஞ்சம். வெட்டு வெட்டு வெட்டு. கொஞ்சம் சின்ன வெட்டுறேன். என்ன போல பெருசு வச்சுட்டேன். கம்பக்கணை கொட்டான். லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டுக்கிறான். ஓகே, இது வாழையே தூக்கலாக இருக்குது. ஆடை தூக்கலாக இருக்க. அடுத்து வந்து லைட்டாக வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறான். கொட்டு தானே. ரொம்ப போடக்கூடாது மஞ்சள் பொடி, லைட்டாக போட்டுக்கிறோம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெட்டு வெட்டு வெட்டு. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறான். ஏன்னா அந்த கறி வந்து 1/2 கிலோ தான் இருக்குது. இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம மிளகாப்பொடி அப்படியே வச்சுங்க. மிளகாப்பொடி தேவையான அளவுக்கு கரெக்டாக ரைட்டாக அள்ளி போடு. இன்னும் போடும்டா. மிளகாப்பொடி தான் மெயின் ஐட்டமே. காந்திடுவேன். ஏடு ஆல்ரெடி அந்த பொடியும் போட்டிருக்கேன். லைட்டாக சேர்த்துக்குவேன். போதும் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இது மூடி வை. ஓகே, அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது வந்து மசாலா வந்து கறியோட ஒட்டி பிடிக்கிறதுக்கு லைட்டாக. ரொம்ப போடாதுன்னா லைட்டாக கொஞ்சோண்டு கட்டிக்கும். பால் பவுட்ரு மாதிரி போட்டது. சோள மாவுடா.
இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதை. கேமராவில் இப்போ வந்து கறியை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். போட்டுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். பத்திரைனா வந்து எல்லா படியிலையும் இப்போ சேர்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். எடுத்தோன்னே கூட போட்டோம்னா ரொம்ப இதான அது. மாவு கூட தயாரிக்கு அள்ளிப்பொடியா அந்த அவசரம் கொடுக்க எல்லாத்தையும் கட்டிக்கிறோம். உள்ளதே பெரட்டு. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா வந்து மசாலா போட்டு நல்லா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை எடு கூடைக்கில் நடக்க பாரு இருக்கவா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சம்பழம் இல்லை, நார்த்தங்காய் கிடந்துச்சி. அதை லைட்டாக கொஞ்சமாக வந்து மேலாப்பில் புளிஞ்சு விட்டுப்போம். பாதி பழத்தை புளிஞ்சு விடு. பாதி பழம் கூட வேண்டாம், ஒரு காவாசி புளிஞ்சா கூட போதும்னு நினைக்கிறேன். காவாசி லைட்டாக காவாசி புளிஞ்சு விடு. என்னடா போதும் 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 போதும். ரொம்ப புளிப்பு அப்புறம் புளிக்க உண்டா ஓரா இந்த எலுமிச்சம் காய் தானே நல்லா இல்லை. இப்போ பண்ணி தின்னு மட்டும் பாரு இந்த பண்ணதுக்கப்புறம். நண்பர்களே பார்த்திங்கன்னா எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்குவோம். பாருங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். அத்தலைனா வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். போதுங்களே, லைட் அச்சு போயிடாமல் ஏன்னா இப்போ போட்டு லைட்டாக பிணைஞ்சிட்டு ஊறட்டும். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊறட்டும். இது ஊறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக அது ஊறுறதுக்கு அது வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஓகே, வந்து அடுப்பு செட் பண்ணுற கலத்திக்கிட்டு வந்துட்டான். இப்போ வந்து அடுப்பை வந்து செட் பண்ணிக்கலாம். வேப்பமா இல்லை, இந்த கல்யாணம் எப்படி நிற்கிது? அங்கேயா? போல மட்டும் வச்சு நல்லா ஏரியா. ஏன்னா வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. அடுப்பு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தீப்பெட்டியில் 3 அம்மன் குச்சி தான் இருக்குது. அதையும் பார்க்காம எடுத்துக்கிட்டேன். யாருங்க 3 குச்சியில் இப்போ பிடிக்க வைக்கணும். அதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் ட்ரை பண்ணுவோம். காற்று வேறு ஓர அடிக்குது. பிடிக்கலைன்னா திரும்ப வீட்டுக்கு போய் தான் எடுத்துக்க வர மாதிரி இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அப்பா பிடிச்சிருச்சுடாடே, வெற்றிகரமாக பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அது வெடிக்குது? பிடிச்சிருச்சா? நல்ல வேலைக்கு வாஸ்ட் ஒரே குச்சியில் வச்சுட்டா இன்னும் 2 குச்சி பேலன்ஸ் இருக்குது பாருங்க. நல்ல வேலைக்கு. எரிஞ்சு வச்சா இன்னைக்கு சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறான். இந்த வெட்டு வேணும் 1/4 லிட்ரு கோல்டு வின்னர். ஐயோ கொலையை அறுத்து விட்டான்டா, வந்துட்டானே.
எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினோன்னா நம்ம கறியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து கறியை வந்து போட்டுக்கலாம். ஏடா இப்படி எண்ணெய் நல்லா கொதிச்சு சூடு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதை பொரியலை காமிடா. பாருங்க போட்டோடனே இறங்கிச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஏறணும். பார்த்தீங்கன்னா நெருப்பு நிறையா வச்சுட்டான். நல்லா கொதிக்குது. ஆமாம், நான் வெளியில் பாதி வேற இழுத்து விட்டேன்ல, அதனால தான் என்ன கருகாமல் இருக்குது. இல்லைன்னா கறி இருக்குது. இல்லைன்னா கறி எண்ணெய் இப்போ எப்போவுமே வறுக்கும் போது வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஏறணும். அது அளவுக்கு அதிகமாக சூடு ஏறிச்சுன்னா கறி தான். போதும்டா, வேற வெந்துருச்சுடா, கறிக்கிட்டா. ஓகே, எண்ணெயை வடிகட்டியோ நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இடம் போட்டு வெந்துருச்சு. வேறு அளவுக்கு எடுத்துக்குவோம். ஓரத்தில் வடிகட்டியா? கட்டி ஓரத்தில் ராரா தள்ளி விட்டுறா. அதில் இல்லை விழுந்துறாங்க. நல்லா சூப்பராக இருக்குடா, வேறு லெவலில் இருக்குது. இப்படி இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறேன். ஏற்படுச்சு 2 வரை தான் வைக்கிறதுக்கு. ரொம்ப அதுனா கறி போயிடும். கறி அந்த அந்த பெரிய கட்டை எடு. இங்கே அந்த சென்டரில் இருக்காரு. அதேண்ணே என்னடா அப்படி இருக்குது. இதே மண்டை மாதிரி ஆட்டுக்கிடா மண்டை மாதிரி போட்டு போய் அல்லவா? பார்த்தீங்கன்னா வந்து கறி வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வெங்காயம் வெட்டிக்கிறோம். வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கறி. ரவுண்டாக வச்சுக்கோ. ரவுண்டாக போடுமா இல்லை நேராக போடுமாடா? ரவுண்டாகவே போடு. நல்லா இருக்கு வெட்டுறதுக்கு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு மறுத்து எடுத்தாச்சு. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதேன். எடுத்துறேன். இப்போ மட்டும் அவ்வளவு ஏறியுது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் அடுத்த எப்படி இருக்குன்னு கிட்டத்தில் காமிக்க பாருங்கள். வேறுங்க வெங்காயம்லாம் வெட்டி பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்கான். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி உப்பு வரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன். ரெடியாக சாப்பிட்றதுக்கு? சாப்பிடுங்க. எடுறா எடு. ஒரு நல்ல பீஸாக ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நண்பர்களே இங்கே பாருங்க, சிக்கன் பீஸு. வேறு லெவலில் இருக்குங்க நண்பர்களே. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த கறியோடு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் சாப்பிட்டுக்குவோம். ரெண்டும் சாப்பிட்றது சேர்த்து சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? சிக்கன் 65 எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து காமி சாக்குறா. கடிச்சு இல்லைறா. தண்டியாக இருக்கு. சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. வேறு லெவலாக இருக்கும் நண்பர்களே. இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து வரோம். கொஞ்சம் லேட் ஆகும்.
இந்த நம்பர் பேர் வந்து ஏதோ அரவிந்த்னு ஆரம்பிக்கும். அவர் தான் அந்த சிக்கன் 65 போடுங்க அப்படின்னு சொன்னார். கீழே வந்து அந்த கமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். என்ன அந்த தின்றா சொல்லு. அருமையாக இருக்கணும் நண்பர்களே. ஆத்தியால கையில் வச்சுக்கிட்டு அருமையாக இருக்குங்க. நல்லா இருக்கா? நீ ஏன் பயப்படுற? பயப்படாத. கேடு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? ஆடா பயந்துட்டேன். இவனுக்கிட்ட கேளு. அந்த இருக்கேன். இங்கே ஆடா இடத்துல தூக்கி போடுமா அதை கொண்டு வா. இந்த கணக்கு வருங்கண்ணே கிட்டத்தில் வா. அந்த வந்தாத்தான் தருவேன். பயப்படுது நாய். இது சாப்பிட்டு கடைசியாக போடுவோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். டாடா.